ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். திங்க். எப்பவுமே எல்லாருமே தன்னுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கும்போது அவன் யாருன்றது உணர்ந்துக்குவான். இது நம்ம சொல்லி செய்ய போகிறதில்ல, இது ஆண்டவர் சொல்கிற காரியம். வழியை சிந்தித்து பாரு. இது சிம்டம் ஆஃப் ஒரு ஃபினான்ஷியல் பிரின்சிபிள். தேவனுடைய ஃபினான்ஷியல் பிரின்சிபிளில் எப்பவுமே உலக பிரகாரமான ஃபினான்ஷியல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆடம் ஸ்மித்லேருந்து ஆரம்பிச்சிட்டு வருது. யாருக்காவது ஆடம் ஸ்மித் தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த ஆடம் ஸ்மித்லேருந்து ஃபினான்ஷியல் பிரின்சிபல் ஆரம்பிச்சிட்டு வருது. அங்கே அவன் தான் ஃபஸ்ட் ஈக்கானமிஸ்ட். ஆனால் அது வேலை செய்தோ இல்லையோ, கர்த்தருடைய ஃபினான்ஷியல் பிரின்சிபல் எப்போவுமே வேலை செய்துட்டு இருக்கோம். நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம தோல்வி அடைய முடியாது. அதனால் நான் என்ன திரும்ப நான் இங்கே பார்க்குறேன் போல், உலகம் ஃபுல்லாக பிரச்சனை, உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தத்தளிப்பும் பிரச்சனையும் போயிட்டுருக்குது. நான் இந்த சமயத்தில் என்ன யோசனை பண்ணேன், நம்ம கர்த்தருடைய ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸை சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு. அவர்கள் அதை பிடித்து கொண்டால் அவர்கள் அதை நன்றாக பிடித்து கொண்டு வளர கருவித்தணும். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. எப்பவுமே தேவனுடைய ப்ராமிசஸ் அப்படின்னு வரும்போது எப்பவுமே கண்டிஷன்ஸ் அப்ளை. இதுக்கு சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாலே படித்து இது ஒரு சீரியல் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். நான் சீரியல்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகே? நம்ம ஆளுங்க உடனே இதாக எடுப்பாங்க. அப்போ ஏன்னா இது ஒரு சிம்டம்ஸ் வரும். இந்த மாதிரி பண்ணினா உனக்கு இது வரும், இது மாதிரி வரும். திருப்பியும் அதை மேலோட்டமாக பார்த்துட்டு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம். 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். சிறிது விதைக்கிறதே இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஓகே, ரைட். அடுத்தது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, சாப்பிட்டும் திருப்தி ஆகிறது இல்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. குடித்தும் பரிபூரணமாகவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிப்போம், ஆனால் என்ன இருக்கும்? பாக்கெட்டில் ஓட்டை இருக்கும். கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் பாக்கெட்டில் ஓட்டை இருந்துச்சு, உங்கள் பர்ஸ் அதில் உள்ளே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஓட்டை வெளியே போயிடும். இது சிம்டம். இது கர்த்தர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்டம். அதாவது நம்முடைய கர்த்தருடைய வழிகளில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்டம். இது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த சர்ச்சையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு பயமாக இருக்கும். அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. எனக்கு இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகும்? ஒன்றுமே வராது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். அது போயிடுது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, இது ஒரு சிம்டம். இது ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ். அதாவது டாக்டருங்க ஒரு நோயாளியை பார்த்த உடனே இங்கே வைப்பார், இங்கே மூச்சின்னுவார், அப்புறம் இடுன்னுவார், அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவங்க ஏதாவது ஒரு மருந்து எழுதி கொடுத்துட்டு போவாங்க, இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் எழுதியே வச்சிட்டாரு, இதுதான்ப்பா சிம்டமு. சிம்டம் உனக்கு சரியில்லைன்னா நீ என்னதான் நீ பண்ணாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்தது பாருங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. பார்த்தீங்களா? இங்கே அதாவது நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் தேடி ஓடி பார்க்குறோம். எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இது வந்துச்சு, எனக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் யோசனை. நீ எப்படி இருக்கிறன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா?
அவங்கவுங்க உள்ளே பார்க்கணும், அவங்க இருதயத்தை பார்க்கணும். உன் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் சரியாக இருக்குதா? அப்போ உன் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் சரியாக இல்லைன்னு சொன்னால் தேர் இஸ் சம்திங் ராங். நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஓகே, இதனால் நல்ல இது ஊதி அதிகமாக வரும்னு பார்க்குறோம். எல்லாமே போயிட்டுது. கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும்போது உன் இருதயம் பாழாய் கிடக்குது. உன் இருதயத்தில் என்ன இருக்குது? நீ ஒரு இருதயத்தில் நீ கர்த்தரோட இருக்கிறியா இல்லையா? இல்லாட்டி ஏமாத்துறியா? இது நான் பார்க்க முடியாது, நீங்களும் உங்கள் ஆண்டவரும். சில பேருக்கு நிறைய ஆண்டவர் இருப்பாங்க, சில பேருக்கு ஒரு ஆண்டவர் தான் இருப்பார். அவர் வந்து கேட்பார், அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? இங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. அப்போ ஃபெயிலியர்ஸ் வில் ஸ்டார்ட் கமிங் டு அ பர்சன். கம்ப்ளீட்டாக person will fail after fail because he will go away and away from God. இது நிமிஷம் கர்த்தர் ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுறாரு. இந்த பார், பாக்கெட்டில் ஓட்டை இருக்குது, அதனால் நீ என்ன தான் பண்ணாலும் உன்னால் நிற்க முடியாது. உன் கையை சபிக்கப்பட்டிருக்குது. நீ எது தொட்டு செய்கிற வேலையெல்லாம் சர்வநாசம். அந்த இதில் பார்ப்பீங்கள்ல, சர்வநாசம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அது மாதிரி இருக்குது. அடுத்தது ஊதி போடுகிறேன் எல்லாம் சொல்கிறாரு. அடுத்தது 11வது வசனம். நான் நிலத்தின் மேலும். யாரால நிலத்தின் மேலே வருது? நம்மளால தான். நிலம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது நிலம். ஆனால் நம்ம அங்கே இருக்கிறது நிமித்தம் நிலம் வந்து சபிக்கப்பட்டு போயிடுது. மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். இங்குதான் பிரச்சனைகள், மனுஷனுக்கு பிரச்சனைகள் வருது, வறட்சி வருது. அவனுக்கு தெரியல, அவனை அடி வாங்குறான்றது கூட ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லி 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 பார்ப்பாரு. கடைசியில் என்ன பண்ணுவார்? நேற்று ஆண்ட்ரூவும் நானும் பேசியிருந்தோம். பாவம் அந்த மோசஸ், அவன் பாட்டுக்கும் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தான். இதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஃபுல்லாகவே பேசியிருந்தோம். அந்த மோசஸை கொண்டு அவர் 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. சில பேர் நம்மள அது மாதிரி தான் இருக்கிறோம். ஓகே, 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து எதுக்கு? ஆடு பின்னால போகிறதுக்கு. அவன் ராஜகுமாரன் மாதிரி இப்படி கம்பீரமாக போயிட்டுருக்கிறான். ராஜகுமாரன் தான் அவன், கம்பீரமாக போயிட்டுருக்கிறான். அவனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு ஒரு என்ன தாங்க வருது, உண்மையான தாகம். என்னுடைய பர்பஸ் என்ன, நான் பிறந்ததை நோக்கம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறான். அப்போ கர்த்தர் அவனை பிடிக்கிறாரு. அப்போ ஒரு அநீதி நடக்குது, அந்த இடத்துல தட்டி கேட்டுறான். தட்டி கேட்கறதுக்கு சட்டம் இருக்குது, ஆனால் இவன் தட்டி கேட்டுறான். ஏன்னா he thinks he is the law. ஸோ முடித்த உடனே என்ன ஆகிடுது? துரத்தப்படுறான். எகிப்திலேருந்து துரத்தப்படுறான். மீதியான் தேசத்தில் போயிட்டு அங்கே போய் என்ன மேய்க்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. 40 வருஷம் அவனுக்கு ஆடு மேய்க்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்கள். 1 வருஷம் மேய்ச்சா பரவாயில்ல, 2 வருஷம். நம்மளுக்கு இந்த சபைகளை நடத்திட்டு வர்றது, விதவிதமான மனுஷங்களை பார்க்கறது, இது பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப வேதனையோடு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். என்னடா இதுங்களுக்கு என்னதான் சொன்னாலும் புத்தி இல்லாமல் போயிடுது. இப்போ படித்தோமே இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்குது, உட்காந்துட்டு இருக்குதுங்கள, இப்படி நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் அவன் 40 வருஷம் அதுங்க குரலை கேட்குறான், அதுங்களை பார்க்குறான்,
அதை பாதுகாக்கிறான். இந்த ட்ரைனிங் குடித்த உடனே ட்ரைனிங் முடிஞ்ச பீரியடில் டக்குன்னு மலையிலேருந்து லைட்டு தெரியுது. என்ன தெரியுது? நெருப்பு தெரியுது. நெருப்பு தெரியுது. கர்த்தர் பேச அழைக்கிறார், வா மோசே இங்கே வாங்க. அப்படி கொடுத்து கடைசியில் அவனுக்கு நீ எதுவும் எடுத்துகிட்டு போவானா, ஒரு குச்சி கொண்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவ்வளோ பயன்படுத்தி அவனை பயன்படுத்தி அந்த எகிப்தின் ராஜாவின் கைக்கு பயன்படுத்தி அந்த ராஜாவை சர்வநாசம் பண்ணி நான் எல்லாமே பண்ணி கடைசியில் அங்கேருந்து பிரித்து கொண்டாந்து அந்த சமுத்திரத்தை பிரித்து கொண்டாடுறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிவந்த சமுத்திரம் எவ்வளோ பெருசுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. மோசஸ் கிராஸ் பண்ண இடத்துல சிவந்த சமுத்திரத்தோட ஆழம் 5000 அடி. இது நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையா எனக்கு தெரியாது. 5000 அடி. அது கிரேடியண்ட்டாக அப்படி இருந்துச்சு. இல்லை 1000 அடி. அவன் போன இடம் 1000 அடி. 5000 அடி 2 சைட்லேயும் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000 அடிக்குள்ள ஒரு பாதை மாதிரி தெரியுது. அந்த பாதை வழியே தான் போகிறான் 1000 அடி ஆழத்தில். அப்படின்னா புர்ஜ் கலிஃபான்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? துபாயில் புர்ஜ் கலிஃபா கூட அவ்வளோ ஹைட் இல்லை. நான் யோசனை புர்ஜ் கலிஃபா கிட்ட இருந்துட்டு யோசனை பண்ணி பார்த்தேன், இதை விட உயரமாக தண்ணி நின்றுச்சா? அது யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அப்படி நிறுத்துறாரு, அப்படி தூக்கி தண்ணியை நிறுத்தி வைக்கிறாரு.